அடுத்ததாக இளைய சகோதரம் சகோதரி வழியில் நன்மைகள் நிறைய இருக்குது. புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், புதிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், சொந்த உறவுகள் வழியில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஒரு சில உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே சரி, சில மனஸ்தாபங்களை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஆனால் வேலைன்னு வந்துச்சுன்னா அவங்களோட பேர் தான், திறமைகள் தான் பாராட்டப்படுது. இவங்களை ஒதுக்கி வைக்க மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள் மாற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. எவ்வளோதான் இருந்தாலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 நாட்டு சனி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் கொஞ்சம் பிடிபடாமல் உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களோட வாழ்க்கை வளங்கள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு, டென்ஷனு குறைச்சி கொடுக்கறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த விஷயமா சொந்த வீடு, இது சார்ந்த விஷயங்கள் பேசும்போது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காங்க. ஒரு சிலர் வீடு மாற்றம், ஒரு சிலர் சின்ன வீட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு சிலர் இந்த புரட்டாசி மாதம் பூமி பூஜையே போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமாக பழகிறதும், அதே நேரத்தில் புதிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2 எச்சரிக்கைங்க. ஒன்று, பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்கள், இல்லறம் சார்ந்த விஷயங்கள். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாலே இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும்.